So, hi guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. Today topic ல வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see that for the no connect kind of a situation நீங்க இந்த கனெக்ஷன்ஸ்க்காக நீங்க வந்து வெயிட் பண்ணலாமா இல்ல மூவ் ஆன் பண்ணலாமா அப்படின்ற பத்தி நம்ம வந்து ஒரு டீடைல் பிடிச்சு நம்ம வந்து பார்க்கலாம். So, let's start the reading now. ஸோ கைஸ் ஆகஸ்ட் மந்தோட ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த செப்டம்பர் மந்த்லேயுமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ரிச்சுவல் ப்ரேயர்ஸ் பிளாக் மேஜிக் ரிமூவல்ஸ் வாட் எவர் இட் குட் பி. ஸோ அண்ட் as well as ஃபார் த எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னாலுமே யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எதிர் மை வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போத் டீட்டெயில் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டை கொடுத்துப்பேன். அண்ட் as well as இந்த வீடியோலாமே டிஸ்பிளே இருக்கும். யூ கேன் go and check with that. So let's start the reading now. ஓகே guys. So beautiful energy, so beautiful reading அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே ஃபைன். பட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து இது ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம். உங்களோட ஸ்பௌஸ்க்காக கூட நீங்கள் இந்த வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஓகேவா தான் போயிருந்திருக்கும், நல்லா தான் இருந்திருக்கும். சில பேருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் ஒரு சின்ன சின்னதாக ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். உங்களோட வைப் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட வைப்ஸ் வேற மாதிரி இருக்கும். உங்களோட தாட் வேற மாரி இருக்கும். அவங்களோட தாட் வேற மாரி இருக்கும். நீங்க ஒரு சில விஷயத்த வந்து மெச்சூரா ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. அவங்க ஒரு சில விஷயத்த வந்து ரொம்ப இன்னசென்ட்டா, இம்மெச்சூரா ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம். ஆ ஸோ இந்த மாரி சடன் டிஃபரன்ஸ் கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்குள்ளயுமே. அண்ட் மேக்ஸிமம் சில பேருக்கு வந்து இது ஒரு அரேஞ்ச் மேரேஜாவும் இருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகேங்களா? பட் இன் சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. மேரேஜ் அந்த மாரி எதுவுமே கிடையாது அப்படின்னா, தென் நீங்களும் இந்த பெர்சனும் வந்து பார்க்குறப்ப, உங்க 2 பேருக்கும் ஏதாவது ஒரு சில ஏஜ் டிஃபரன்ஸ், காஸ்ட் டிஃபரன்ஸ், கல்ச்சர் டிஃபரன்ஸ் ஸோ சில பேருக்கு வந்துட்டு வேற வேற லொகேஷன்ஸ்லயே நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாரி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்போட விஷயமே தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். இதுல வந்து என்ன அப்டின்னா, இதுல வந்து ஆம் இதுல ஒரு விஷயம் நான் வந்து காமனா வந்து பார்க்குறது என்ன அப்டின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு சில சிப்லிங்ஸ் இருக்காங்க. வென் கம்ஸ் டூ அந்த சிப்லிங் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு தம்பி அந்த மாரி இருக்காங்க அப்டின்னாலுமே, ஸோ அவங்க ஏதாவது இந்த கனெக்ஷன்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆயிருந்திருக்கலாம். உங்களுக்கும் உங்க பெர்சனுக்கும் நடுவுல. எஸ்பெஷலி அது ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு அப்படின்ற கண்டிஷன்ல. அண்ட் அதே மாரி உங்க பெர்சனோட மதர் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, உங்களோட கனெக்ஷன்ஸ்ல. ஏன்னா, அவங்க ஏதாவது ஒரு சில இஷ்யூஸ் வந்து பண்ணியிருந்திருக்கலாம். ஆம் பிகாஸ் சம் கேஸஸ்ல வந்து பார்க்குறப்ப ஃபைனான்ஷியலா வந்து உங்களோட சைடோட உங்க பெர்சனோட சைட்ல வந்து கொஞ்சம் ஃபைனான்ஷியலா அவங்க வந்து ஸ்டேபிளாயும் இருந்திருப்பாங்க, சில பேரோட கண்டிஷன்ஸ்ல. ஸோ அந்த மாரி உங்க பெர்சன் வந்து ஃபைனான்ஷியலி ஸ்டேபிளா இருக்காங்க அப்படின்னா, தென் உங்களோட மதர் இன் லா வந்து உங்கள வந்து டாமினேட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருந்திருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய எப்படி சொல்றது? அவங்க என்னமோ ஒரு பெரிய ஒரு சுப்பீரியர் ரோல் எடுத்த மாரியும், ஆ அவங்களுக்கு அண்டர்ல தான் என்ன சொல்றது? இப்போ ஒரு ஒரு மேனேஜர் இருக்காங்க அப்படின்னா, அந்த மேனேஜருக்கு கீழ ஏதாவது 10 பேர் வேலை பார்க்குற மாரி, அவங்க வந்து அந்த மாரி ஒரு டாமினன்ட்டா வந்து பிஹேவ் பண்ணியிருந்திருக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஐ டோன்ட் நோ, எனக்கு அந்த அந்த லாஜிக் எனக்குமே வந்து புரியல. ஒய் தே ஆர் டூயிங் இன் தட் வே அப்படின்னா. மேபி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த அதுக்குரிய ஒரு ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்றதுக்காக என்னவோ அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். ஸோ சம் கைண்ட் ஆஃப் அந்த அந்த ஒரு அத்தாரிட்டி அந்த ஒரு பவர் என்னவோ இவங்க எடுத்து வச்சிருக்க மாதிரியும் அண்ட் உங்களோட பர்சன்னாலுமே கம்ப்ளீட்டா அவங்க மதர் என்ன சொல்றாங்களோ அதை தான் கண்ட்ரோல் பண்ற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் அவங்க வந்து கேட்டு நடக்கிற மாதிரி தான் பண்ணிப்பாங்க. அண்ட் நீங்க என்ன ஒரு சில ஒப்பீனியன் ஷேர் பண்ணாலும் சரி, உங்களோட தாட்ஸ் என்னவா இருந்தாலும் சரி, அது எதுவுமே அங்க அந்த உங்க பெர்சனே வந்து கேட்க போறது கிடையாது. ஏன்னா, இவங்க வந்து என்ன ஒரு ஒரு கீ மாரி தான். அவங்க மதர் என்ன சொல்றாங்களோ, அதான் வந்து கேட்கிற மாரி இருக்காங்க. அண்ட் அந்த விஷயத்த சரி ஓகே, அது கூட மதர் அண்ட் சன் பாண்டிங் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் சரி, ஆ ஓகே மதர் அண்ட் அவங்களோட கிட்ஸ் பாண்டிங் அப்படின்னாலும் சரி, இட்ஸ் ஓகே. பட் அது வந்து உங்களுக்குமே வந்து திணிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ தான் அங்க ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா லைக் சம்மந்தமே இல்லாம உங்களோட ஓன் பெர்சனல் லைஃப இன்னொருத்தவங்க கண்ட்ரோல் பண்ற மாரி இருக்கு அப்படிங்கிறப்போ, ஆ அது உங்களுக்கு வந்து ஒரு விதத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ஹெசிடேஷன வந்து உருவாக்கலாம். ஏன்னா இங்க வந்து என்னன்னா, நீங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட்டான ஒரு பெர்சனா இருக்கணும்னு நெனைக்கிறீங்க. ஒரு ஒரு ஃப்ரீடமா, ஒரு இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு நெனைக்கிறீங்க. அண்ட் அதே மாரி அட் த சேம் டைம் நீங்க வந்து என்னன்னா லைக் உங்களோட ஒரு சர்டன் கண்ட்ரோல் இருக்கு. லைக் நம்ம வந்து நம்ம இப்போ ஒரு ஃப்ரீடம் நமக்கு வந்து கிடைச்சாலுமே, நம்ம அத வந்து ரொம்பயும் அத வந்து ஒரு அட்வான்டேஜா நம்ம வந்து எடுத்துக்காம, ஓரளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ, அந்த மாரி நம்ம வந்து நீட்டா அத வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போலாம் அப்டின்ற மென்டாலிட்டி தான் நீங்க வந்து இருக்கீங்க. ரைட்? அண்ட் இங்க வந்து பார்க்குறப்ப என்ன அப்டின்னா, ஸோ இப்டி நீங்க இருந்தா கூட, பட் ஸ்டில் வந்து அவங்க வந்து என்னன்னா லைக் ஆ நீங்க ஏதோ அந்த அட்வான்டேஜஸ் வந்து நீங்க வந்து எடுத்துருவீங்க அப்டின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயே உங்கள வந்து அவங்க கண்ட்ரோல் பண்றது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். ஸோ ஒருத்தவங்களோட கேரக்டர் வந்து அந்த மாரி இல்ல. அவங்க அவங்க வந்து அவங்களோட லிமிட்ல தான் இருக்காங்க அப்டின்னா, ஸோ இவங்களும் அவங்களோட லிமிட்ல இருக்கணும். பட் இவங்க லிமிட்லெஸ்ஸா போறாங்க அப்டிங்கிறப்போ, ஸோ உங்களோட ஃபேமிலீஸ் அண்ட் உங்களோட சிப்லிங்ஸ் வந்து இன்வால்வ்டா ஆயிருந்திருக்கலாம். ஆ நீங்க ஃபேமிலியோட போய் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஃபேமிலியோட போய் பேசியிருந்திருப்பீங்க. ஸோ ஏதாவது ஒரு சில சொல்யூஷன் இங்க வந்து கொண்டு வரதுக்கு. பிகாஸ் எவ்ரி டே வந்து லைக் ஒரு 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 எப்படி சொல்றது? லைக் இந்த மாரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸா வந்து போறது வந்து என்ன அப்டின்னா, அது வந்து ஒரு ப்ராப்பரா இருக்காது. அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மாரி பிரஷர் குடுக்குற மாரி தான் இருக்கும். நம்மளோட லைஃப்ப நம்ம வாழ்றது வந்து அதுதான் நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் குடுக்குமே தவிர்த்து, நமக்கு யாரோ வந்து கண்ட்ரோல் பண்ற மாரி, நமக்கு வந்து அது ஓகே. அது ஜாப்ல ஓகே. இட்ஸ் ஓகே. நம்ம அத வொர்க் பண்றோம் அப்படின்றது ஃபைன். பட் வென் கம்ஸ் டூ த ஃபேமிலி அப்படிங்கிறப்போ, ஆ லைக் வென் கம்ஸ் டூ த ஃபேமிலி, வென் கம்ஸ் டூ த ஹோம் அப்படிங்கிறப்போ, அங்க வந்து ஒரு ஒரு ஃப்ரீடம் இருக்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேற எங்க ஃப்ரீடம் நமக்கு வந்து கிடைக்கும். ரைட்? ஸோ அங்க வந்து அங்கேயும் ஒரு பெர்சன் வந்து ஒரு மாரி மானிட்டர் பண்ற மாரி, ஒரு மாரி இந்த மாரி டாமினன்ட்டா பிஹேவ் பண்றது, இட் வில் டெஃபினெட்லி ஸ்க்ரூ அப் a lot of people. The people need a freedom, right? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்க்குறப்ப என்ன அப்டின்னா, லைக் இந்த சிச்சுவேஷன்ஸ்னாலயே ஃபேமிலீஸ்ல, மேரிட்டல் லைஃப்லனாலும் சரி, ரிலேஷன்ஷிப்னாலுமே சரி, நெறைய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். சம்மந்தமே இல்லாம லைக் கம்ப்ளீட்டா வந்து ரிலேஷன்ஷிப்ல லைக் ஒன் பர்ட்டிகுலர் பெர்சனாலே, எஸ்பெஷலி அவங்களோட பேரண்ட்ஸ்னாலே நெறைய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இங்க வந்து பார்க்குறப்போ, ஸோ நீங்கனாலுமே சரி, லைக் வென் கம்ஸ் டூ உங்களோட பெர்சனல் லைஃப்ல வந்து பார்க்குறப்போ, நீங்க வந்து ஸ்பிரிச்சுவலி வந்து கனெக்டடா இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சில பேர் வந்து ஒரு பர்ட்டிகுலர் டிவோட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து முருகர் பிடிக்குது அப்படின்னா, நீங்க வந்து முருகர மட்டுமே வழி வழி லைக் அவங்களே வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா இருந்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு சிவன பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க சிவன மட்டுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாரி லைக் அந்த ஒரு பர்ட்டிகுலர் டிவோட்டி கூட நீங்க கண்டிப்பா இருக்கீங்க அப்படின்ற மாரி ஒரு சில விஷயத்த நான் வந்து பார்க்குறேன். ஸோ அவங்க கிட்ட நீங்க வந்து என்ன ஒரு சில பிரேயர்ஸ் நீங்க வந்து பண்றதா இருக்கட்டும். ஆ ஸோ அந்த மாரியும் சில விஷயம் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மாரி பவர்ஃபுல்லா நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க. அந்த பர்ட்டிகுலர் டிவோட்டி கூட உங்களுக்கு வந்து அந்த ஒரு கனெக்ட் இருக்கு அப்படிங்கிறப்போ, அந்த பர்ட்டிகுலர் ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த ஒரு எனர்ஜி அந்த ஒரு லைக் அது ஒரு ஏஞ்சல்ஸா இருக்கட்டும். ஸோ அப்படி அந்த ஒரு அவங்க அந்த ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் கூட கனெக்டடா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, அது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரிலீஃப் மாரி உங்களுக்கு வந்து அங்க இருக்குது. ஸோ நீங்க என்ன ஒரு சில விஷயம் நீங்க வந்து லைக் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ அது எல்லாமே அவங்க வாட்ச் பண்ண தான் செய்றாங்க. அது எல்லாமே அவங்க லிசன் பண்ண தான் செய்றாங்க. ஸோ உங்களோட இந்த லைஃப்‌க்கு, இந்த சிட்யூவேஷன் இந்த மாரி இருக்கு அப்டின்னா, தென் இந்த சிட்யூவேஷன்ஸ்‌க்கு அவங்க வந்து ஏதாவது ஒரு சில ஆன்ஸர் வந்து குடுக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் கொண்டு போய் எண்ட் ஆகும். ஓகே. ஸோ இந்த மாரி ஒரு சில சிட்யூவேஷன்ஸ்ல வந்து நீங்க ஒரு நோ கான்டாக்ட் கைண்ட் ஆஃப் சிட்யூவேஷன்ஸ்ல ஃபேஸ் ஆயிருக்கீங்க அப்டின்னா, தென் தேர் இஸ் நோ நீட் டு பி வொரி அட் ஆல் இன் சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ். ஏன்னா பிகாஸ் யுவர் யுவர் எப்படி சொல்றது? லைக் உங்களோட அ நீங்க அதான் சொல்றேன்ல, லைக் நீங்க யார நீங்க வந்து விருப்பப்படுறீங்களோ, அந்த அந்த பர்ட்டிகுலர் டிவோட்டி உங்களோட லைஃப்ல வந்து பிரசன்டபிளா இருக்காங்க. ஸோ அவங்களே உங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு சில சிட்யூவேஷன்ஸ்க்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய ஒரு சில ஆன்சர்ஸ் குடுக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். நெறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் வரும். உங்களோட லைஃப்ல ஒரு மாரி இம்பேலன்ஸ்டா நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க அப்டின்னா, நெறைய ஒரு சில ஸ்டேபிள் குரோத், நெறைய ஒரு சில ஸ்டெபிலிட்டி நெறைய உங்களோட லைஃப்ல வரலாம். ஆ நெறைய ஒரு சில சேஞ்சஸ், பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். மனசுல ஒரு ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, நான் சொன்ன மாரி அந்த ஒரு ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வந்து என்னமோ ஒரு லைக் எப்படி சொல்றது? லைக் அந்த ஒரு பறிச்சு போன மாரி உங்களுக்கு இருந்தா கூட, யூ வில் பி கெட் தட் ஓகே. ஸோ என்ன சொல்லுது? லைக் அந்த ஒரு இப்போ ஒரு 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 பேர்ட போய் ஒரு கூண்டுல அடைச்சு வச்சா எப்படி இருக்கும்? அதனால எங்கேயுமே வந்து பறக்க முடியாது. அதனால நிம்மதியா இருக்க முடியாது. அதோட ஃப்ரீடம வந்து கட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு சில சிட்யூவேஷன்ஸ்லாம் இப்ப நீங்க கரண்ட்லி கோ த்ரூ ஆயிருந்திருப்பீங்க. பட் வென் கம்ஸ் டூ த ஃபியூச்சர் வைஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ, எப்படி லைக் அந்த ஒரு லைக் அந்த ஒரு எப்படி சொல்றது? அந்த பேர்ட வந்து அந்த
கூண்டுலேருந்து ஓப்பன் பண்ணுறப்ப அது எப்படி ஒரு ஃப்ரீயாக ஒரு லைக் அது எவ்வளோ தூரம் ஒரு ஹைட் நல்லா பறக்க முடியுமோ அது மாதிரி உங்களோட லைஃப்பில் நீங்கள் நிறைய ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்குரிய அந்த ஒரு ஃப்ரீடம், உங்களுக்குரிய அந்த ஒரு வேல்யூ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்குரிய அந்த ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால தேர் இஸ் நோ நீட் டு பி வரி அட் ஆல். இது ஒரு பெரிய மேட்டரே உங்களுக்கு வந்து கிடையாது. இத்தன நாள் அது உங்களுக்கு வந்து ஒரு மாரி ப்ராப்ளம்ஸ வந்து கிரியேட் பண்ணியிருந்தா கூட, பட் இனிமே அது வந்து ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆக போறது கிடையாது. ஓகே. அண்ட் சில பேருக்கு வந்து அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்மே வந்து கிடைக்கலாம். இன் கேஸ் நீங்க அப்ராட்ல வொர்க் பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா இருக்கீங்க அப்டின்னாலுமே, தென் அதுல உங்களுக்கு இன்னும் நெறைய குரோத் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகே. ஸோ உங்க பெர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்ப இட் சீம்ஸ் லைக் வெரி வெரி பாசிட்டிவ். ஈவன் தோ அவங்களோட மதர் ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ற மாரி இருந்தாலும், ஸோ லைக் தட் இஸ் சோ பியூட்டிஃபுல். ஐ ஹோப் ஐ ஹேவன்ட் லாஸ்ட் யூ. ஸோ இந்த பெர்சனோட சைட்லேருந்து உங்க பெர்சனோட சைட்லேருந்து பார்க்குறப்ப ஸ்டில் தேர் இஸ் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு நிறையவே ஒரு சில ஹோப் இருக்கு. அதான் நான் சொல்றேன் இல்லையா? இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது வந்து உங்களுக்கு சொல்யூஷன் வந்து டைரக்ட்டாவே உங்களுக்கு வந்து காட் த்ரூ உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். சீக்கிரமாவே அந்த விஷயம் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். எதெல்லாம் இங்க வந்து பிரச்சனையா தெரியுதோ, அந்த விஷயம் எல்லாமே வந்து ஷார்ட் ஆயிரும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அண்ட் அதே மாரி ரிலேஷன்ஷிப்லயுமே நீங்க வந்து வென் கம்ஸ் டூ உங்களோட ஸ்பௌஸா இருக்கட்டும், வென் கம்ஸ் டூ உங்களோட பெர்சனா இருக்கட்டும், ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ்லயுமே நீங்க நெறைய ஒரு சில சேஞ்சஸ நீங்க வந்து பார்ப்பீங்க. அண்ட் கண்டிப்பா லைக் உங்கள வந்து இந்த பெர்சன் உங்களோட பெர்சனே வந்து உங்கள ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. பிகாஸ் நீங்க வே ஆஃப் ஹேண்ட்லிங் நீங்க எடுத்துட்டு போற விஷயமா இருக்கட்டும், உங்களோட ப்ராப்ளம்ஸ நீங்க கொண்டு போற ஒரு விஷயமா இருக்கட்டும், அத ஹேண்டில் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே இந்த பெர்சன் வந்து அத அப்சர்வ் பண்றாங்க, அத லேர்ன் பண்றாங்க. ஸோ லைக் அவங்களுக்கு நான் தான் சொன்னேன் இல்லையா? ம். இந்த பெர்சன் வந்து லைக் இன்னோசென்ட்டா, இம்மெச்சூரா சில விஷயம் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. சம் கைண்ட் ஆஃப் அ டிஃபரன்ஸ் இங்க வந்து இருக்கு அப்படிங்கிறப்போ, ஸோ நீங்க அந்த வே ஆஃப் உங்களோட ஹேண்ட்லிங் எல்லாமே அந்த பெர்சனுக்கு அது ஒரு புதுசா தெரியும். அவங்க ஒரு மாரி அது ஒரு லெசன் மாரி அந்த பெர்சனுக்கு வந்து தெரியும். ஸோ இப்படியும் ஒரு சிச்சுவேஷன்ஸ வந்து ஒரு பெர்சன் ஹேண்டில் பண்ணலாமா அப்படின்ற மாரி. பட் எனிவே கைஸ் லைக் திஸ் இஸ் பி லைக் வெரி வெரி பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் அ ரீடிங். லைக் நம்ம கார்ட்ஸ்லயுமே அவ்வளோ பாசிட்டிவா இருந்துச்சு. அண்ட் அதே மாரி உங்க பெர்சனோட ஃபீலிங்ஸ் சைட்லயுமே நான் வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே, இட் இஸ் பி லைக் வெரி வெரி பாசிட்டிவ். ஸ்டில் இந்த பெர்சனுக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யுது. என்னதான் அதர் பெர்சனோட ட்ரிகரன்ஸ் இங்க வந்து இருந்தாலும், உங்க பெர்சன் உங்க மேல வச்சிருக்கக்கூடிய பாசத்த எதுவும் விட்டு விட்டு குடுக்கல. ஓகே. ஸோ தட் இஸ் அகைன் அ வெரி பியூட்டிஃபுல் திங் ஹியர். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். ஐ ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ எஸ் ஆப்வியஸ்லி நீங்க இந்த கனெக்ஷனுக்காக நீங்க வந்து ஸ்டே பண்ணலாம். நீங்க வந்து மூவ் ஆன் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. இந்த கனெக்ஷன்ஸ் தான் வந்து நல்லபடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் நோட்டுக்கு மூவ் ஆகும் அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஓவரால் இட் இஸ் பி லைக் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி பாசிட்டிவ் ரீடிங். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். ஐ ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க ரெஸ்டாக அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் ஸ்டாரோட 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் லைக் இது போல என்ன மல்டி ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்னு செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டேரோ ரீடிங் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்கள் போய் பாருங்க. இது போல மல்டி ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் அதில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் போய் பாருங்க. ஸோ எல்லாமே டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். அண்ட் அதே மாதிரி லைக் இந்த ரீடிங்குமே வந்து டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலுமே இது மூலியமா உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு அலர்ட், ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் வித் இட். அண்ட் தி நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் ஆர் எல்ஸ் எனி கைண்ட் ஆஃப் அ ப்ரேயர்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் அ கிறிஸ்டல்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா லைக் யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ கைஸ் அண்ட் அகெயின் ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டேலண்ட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். And please give support for both of my YouTube channel and also on my Instagram channel too. So see you guys next time. I love you all. Take care. Have a happy day. So see you next year. I love you all. Take care. Bye.